அது உழைப்புங்கிறது என்ன தெரியுமா? வலியில் நம்ம துடிப்போம்ல, வலிச்சா நம்ம துடிப்போம் பாருங்கள், அந்த துடிப்பு தான் உழைப்பு. அப்படின்னா உடம்புல வலி இருந்தால் தான் நம்மளால் துடிக்க முடியும், உடம்புல வலி இருந்தால் தான் நம்மளால் உழைக்க முடியும். துடிப்புன்னா என்னது? அந்த துடிப்பு தான், வலியினால் ஏற்படுகிற ஒரு துடிப்பு தான் உழைப்பு. அதனால் வலிங்கிறது நாமளாக ஏற்படுத்தணும். எப்படி? உடல் உழைப்புனால. உடல் உழைச்சா உடம்புல ஒரு வலி வருமா? அதாவது உழைப்பே ஒரு வலியை உருவாக்குறது, அந்த வலியே உழைப்பை தொடர்கிறது. இப்போ ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணோன்னா அது ஓடுதா? அப்போ ஒரு தூண்டுதல். உழைப்பு என்பது ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் தான் நம்ம திரும்ப திரும்ப உழைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம உழைக்கிறோம், அந்த உழைப்பினால உடம்புல ஒரு வலி ஏற்படுது. அந்த வலி தான் அதன் பிறகு தொடர்ந்து உழைப்பதற்கு தேவைப்படுகிறது. அதனால் உடல் உழைப்பு, அது மாதிரி உடற்பயிற்சி, இது எல்லாமே ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் மூலமாக ஒரு வலி உடம்பில் ஏற்படுது. உடல் உழைப்பின் மூலமாக, உடற்பயிற்சியின் மூலமாக உடம்பில் ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதல் வலியை ஏற்படுத்துகிறது. அந்த வலி உடல் உழைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. உடல் உழைப்பாலும் உடற்பயிற்சியாலும் விளையாடுறது, ஆடுறது, நடக்கிறது, ஓடுறது, உட்கார்ந்துருக்கு, எழுந்திருக்கு, இதனால் உடம்பில் ஒரு வலி வருது பாருங்கள். அந்த வலி தான் நம்மளை உடல் உழைப்பதற்கு தூண்டுதலாக இருக்கிறது, மூல காரணமாக இருக்கிறது. வலியினால் ஏற்படுகிற துடிப்பு தான் உடல் உழைப்பு. அதனால் உடம்பில் வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் உடல் உழைக்கணுங்கிற ஆசையே வராது. நம்ம இன்றைக்கி சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டே, ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது, அப்புறம் நடக்கிறதே கிடையாது, ஓடுறது சுத்தமாக கிடையாது. எல்லாம் டூ வீலர், கார் அப்படின்னு, பேருந்து, ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதே கிடையாது, ஓடுறது கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, உடல் உழைப்பில் ஈடுபடுறது கிடையாது. அப்போ உடம்பில் வலிங்கிறதே இல்லை, சுத்தமாக வலிங்கிறதே இல்லைங்கிறனால அந்த உடல் உழைக்க முடியாத பிரச்சனை. ஏதாவது விடுமுறை கிடைக்காதா, வேண்டா வெறுப்பாக இப்போ எல்லோரும் உடல் உழைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு பயந்து அந்த பயமே ஒரு வலியை தருது. இப்போ மேலதிகாரிகளுக்கு பயந்து அந்த மாதிரி உடல் உழைக்கிறாங்க. உழைக்கிறதுக்காக அவங்க வேலைக்கு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. யாருமே இல்லை, லீவ் விட்டாங்கன்னா நெடுஞ்சான் கிடையாது, வீட்டில் படுத்து கிடந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. நீங்கள் உடம்புல ஒரு வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உடற்பயிற்சி செய்து, உடல் உழைப்பினாலும் உடற்பயிற்சி, நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறீங்க, ஓட்டப்பயிற்சி செய்கிறீங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள், விளையாடுறீங்க, அப்போ உங்கள் உடம்புல ஒரு வலி இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு வலி உங்கள் உடம்புல இருக்கும்போது உங்களால் சும்மா பொழுதன்னைக்கும் டிவி பார்த்துட்டே இருக்க முடியாது, பொழுதன்னைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி உங்களை உட்காரவே விடாது. அதுதான் துடிப்புங்கிறது. அந்த வலி உங்களை துடிக்க வைக்கும், உழைக்க வைக்கும். அந்த துடிப்பு தான் உழைப்பு. வலியினால் ஏற்படுகிற அந்த துடிப்பு தான் உழைப்பு. அதனால் நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒன்றுமே பண்ண வேண்டாம். தானாக எல்லாம் நடக்கணும்னா ஒரே ஒரு தூண்டுதல் மட்டும்தான். இப்போ ஒரு மோட்டரை ஒரு ஆட்டோவை என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணி விட்றாருல, அப்புறம் அந்த வண்டி ஓடிட்டே இருக்கலாம். அது மாதிரி நாம் என்ன பண்ணணும், அந்த உடம்புக்கு ஒரு உடற்பயிற்சியை கொடுத்துடணும். காலங்காலத்தில் என்ன பண்ணிடணும், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, உடல் உழைப்பு, இந்த மாதிரி ஏதாவது உடற்பயிற்சியை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்துட்டா அன்னைக்கு முழுக்க அந்த உடம்பு துடிச்சிக்கிட்டே இருக்கும், அதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கும். சும்மா உட்காரவே உட்காராது. அதான் தூண்டி விட்டுறணும், அந்த உடம்பை தூண்டி விட்டுறணும். அதான் உடற்பயிற்சி. உடம்பு இயங்கி கொண்டே இருப்பதற்கான ஒரு தூண்டுதல் தான் ஒரு உடற்பயிற்சி. காலையில் நடைப்பயிற்சி செய்கிறது, ஓட்டப்பயிற்சி செய்கிறது, போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒரு தூண்டுதல். அந்த தூண்டுதலை உடம்புக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க, அதன் மூலம் உடம்புக்கு ஒரு வலி வருது. அந்த வலியினால் ஏற்படக்கூடிய துடிப்பு தான் உடல் உழைப்பு. நாள் முழுதும் உழைப்பதற்கு அந்த அரை மணி நேர பயிற்சி ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. அந்த அரை மணி நேர பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டா போதும், வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களால் உட்காந்து பயனில்லாத செயல்கள் எதுவுமே செய்ய முடியும். மொபைல் ஃபோனையே பார்த்துட்டே இருக்கு, டிவியே பார்த்துட்ருக்கு, இந்த மாதிரி பயனில்லாத செயல்களை உங்களால் செய்யவே முடியாது. அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-6 மணி நேரத்துக்கு உங்களால் உழைக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி உடல் உழைப்பின், அதாவது உடற்பயிற்சினால் உடம்பில் ஏற்படுகிற வலி இருக்குது பாருங்கள், அந்த வலியால் ஏற்படுகிற துடிப்பு தான் அந்த தூண்டுதல் வலியால் ஏற்படக்கூடிய துடிப்பு தான் உடல் உழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உடம்பை எப்படி இயங்க வைக்கிறது? சோம்பேறித்தனங்கிறது இயற்கையானது. நம்ம சும்மா உட்காந்தோன்னா நம்ம உடம்பு சோம்பேறித்தனத்துக்கிட்ட தான் போகும். அதனால் சோம்பேறித்தனங்கிறது இல்லாமல் இயற்கையாகவே யாரும் சுறுசுறுப்பாலாம் இருக்குது. இயற்கையாங்கிறது அதுவும் ஆண்களுக்கு ஒரு குணம் உண்டு. ஆண்கள் இயற்கையாகவே சோம்பேறிகள், பெண்கள் இயற்கையாகவே அவங்க உழைப்பு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்களுக்கு ஏன் பெண்கள் வியப்பாக தெரிகிறாங்க தெரியுமா? உழைப்பு வியப்பை பெறுகிறது. பெண்கள் தங்களுடைய இயல்பே உழைப்பாக வச்சுருக்காங்க. உழைப்பு தான் பெண்களுடைய இயல்பு. ஆண்களுடைய இயல்புங்கிறது சோம்பேறித்தனம். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எது கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது தான் கஷ்டம். ஆண்களுக்கு எது கஷ்டம் தெரியுமா? உழைக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது பெண்கள் சும்மா இருக்கிறது எப்படி, அப்படிங்கிற அந்த ஓய்வு எடுப்பது எப்படி? ஏன்னா அவங்க பாட்டு உழைக்கிறதுலாம் ரொம்ப பேர் கிடைக்குது, உழைக்கிறதுக்கு ரொம்ப பேர். இப்போ உழைப்பே இயல்பாக கொண்ட பெண்கள் உழைப்பிலே கவனம் செலுத்தும்போது அடிமையாகிடுவாங்க. ஏன் உழைக்கிறோம், எதுக்காக உழைக்கிறோம், நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லையா,
நம்மளை வச்சு எதுவும் காமெடி பண்ணுறாங்களா இல்லையா, நம்மளை அடிமைப்படுத்தி அவங்க பாட்டு ஆம்பளைங்க உட்காந்துடுறாங்க பாருங்கள். அப்போ பெண்களுடைய இயல்பு வந்து உழைப்புங்கிறனால அதை பயன்படுத்திக்கிட்டு ஆண்கள் வந்து சோம்பேறி ஆயிடுறாங்க. அதனால் ஆண்களுக்கும் கேடு. அதனால் பெண்கள் வந்து நம்மளை வச்சு யாரும் ஏமாற்றிடக்கூடாது. நம்ம இயல்பே உழைப்பாக இருக்குது, அதனால் நம்ம அதை வச்சு யாரும் நம்மளை ஏமாற்றிடக்கூடாது. அதனால் பெண்கள் என்ன நினைக்கணும், சும்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். சும்மா இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களால கொஞ்சம் தான் இருக்க முடியும், ஆனால் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சும்மா இருக்கணும்னு நினைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இயந்திர மாதிரி உழைச்சி நேரங்காலம் தெரியாமல் உழைச்சி அடிமை ஆகிடுவாங்க. அதான் பெண் அடிமைத்தனம்ங்கிறது. என்னது, இந்த சும்மா இருக்கணும்னு நினைக்காம உழைச்சிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அதுதான் ஏன் உழைக்கிறோம், எதுக்கு உழைக்கிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்படியே அந்த அவங்களோட இயல்பு, அது இயல்பு வந்து மிகையாகும்போது, அளவுக்கு அதிகமாக போகும்போது அவங்க வந்து ஒரு அடிமையாகிடுறாங்க. ஆண் வந்து சோம்பேறியாக இருப்பான், வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான், வெளி வேலைக்கு கூட வேறு வழி இல்லைன்னு போவான். அது கூட பணம் ஏதாவது பேங்கில் இருந்துன்னா வேலைக்கே போக மாட்டான். அந்தளவுக்கு ஒரு ஆண் வந்து ஒரு சோம்பேறி. அப்படி இருக்கும்போது அவனை வந்து வேலை செய்ய வைக்கணும் அவனை. அப்போ வேலை செய்ய வைக்கிறது எது, பணம் போனால் தான், வேலைக்கு போனால் தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து அவன் வேலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து அவனை வேலை செய்கிறதுக்கு அது காரணம். அதுவே பேங்க் பேலன்ஸ்லாம் இருந்ததுன்னா அவன் பாட்டுக்கு பேசாமல் மாதம் வட்டி வாங்கிட்டு உட்காந்து படுத்து கிடந்து டிவியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் அசராமல். அது பெண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த மாதிரி ஆண்களால் ஓய்வெடுக்க முடியுது அப்படின்னு. பெண்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை தரும். ஆனால் ஆண்களுக்கு பெண்களை பார்க்கும்போது எப்படி இவங்க எந்த நேரம் உழைக்கிறாங்களே, இது எப்படி இவங்களால் சாத்தியம் அப்படின்னு பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒருத்தர் ஆச்சரியம். அப்போது பெண்கள் எதை கற்றுக்கணும்னு ஆண்கள்கிட்டருந்து எப்படி ஓய்வெடுப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்கள் வந்து பெண்கள்கிட்டருந்து எப்படி உழைப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்கிறார்கள். பெண்கள் வந்து உழைப்பது எப்படி என்று ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். உழைப்பது எப்படி என்பதை ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஓய்வெடுப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களாக ஆண்கள் வந்து பெண்களுக்கு இருக்கிறார்கள். பெண்களுக்கு ஆசிரியர்களாக ஓய்வெடுப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பவர்களாக ஆண்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி அது மாதிரி பெண்களுடைய இயல்பு உழைப்பு அதுவே அதிகமாக போனால் அடிமையாகிடுவாங்க. ஆண்களுடைய இயல்பு வந்து சோம்பேறித்தனம், ஓய்வு, அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது அவங்க சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சாங்கன்னா பெண்கள் ஓய்வெடுப்பதற்கு நேரம் கிடைக்கும், ஆண்கள் வந்து உழைப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும்.